Hi friends, welcome to bhuvi food world. Ashoka Halwa எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சு பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி லைட்டா செவந்து நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 3 கப்ல இருந்து 4 கப் வரையும் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பருப்பை மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்த பிறகு அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கோதுமை மாவை நல்லா வதக்கிக்கோங்க. கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து செஞ்சுக்கலாம். 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வா செஞ்சு முடிக்கிற வரையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நெய் சேர்த்து செய்யணும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பாசிப்பருப்பு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. பாசிப்பருப்பு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். ஜீனி நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக உப்பு, ஆரஞ்சு ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அசோகா ஹல்வா நல்லா இது திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலவலாக வேணும்னா பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்ப 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போகாது. கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர்,
வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அசோகா ஹல்வாவில் கொஞ்சம் நெய் சேர்த்து சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டான அசோகா ஹல்வா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.